என்ஜாய் ஜஸ்கடா. எல்லாரும் அழகாக கவனி, என்ஜாய் பண்ணுக்கடா. யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுமா ப்ளீஸ். சேல்ஸ் 1000 crores. சேல்ஸ் 1000 crores. Variable cost 600 crores, contribution 400 crores, fixed cost 300 crores. You are the CFO of this company. You are the CFO of this company. Leverage analysis, you are the CFO of this company. நீ தான் இந்த கம்பெனியோட CFO. உன் கம்பெனியோட டர்னோவர் 1000 கோடி, உன் கம்பெனியோட வேரியபிள் காஸ்ட் 600 கோடி, உன் கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் 400 கோடி. ஸோ 400 கோடி மீன்ஸ் உன்னோட PVR ரேஷியோ 40%. எனக்குன்னா PVR ரேஷியோ உன்னோட கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ 40%. தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100, 40%. ஃபிக்ஸ்டு காஸ்ட் 300, ப்ராஃபிட் எவ்வளோ 100. ஸோ உன்னோட ப்ராஃபிட் டு சேல்ஸ் வந்து 10% இருக்கு. கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் டு தி பிசினஸ் இஸ் 300 crores. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் இன்டு 100. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இஸ் 33, 1/3%. உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஒன்லி 20%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இஸ் 33, 1/3%. வெதர் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட் ஆர் பேட்? சொல்லு. Good or bad? How many of you say good? Very good performance, sir. பயப்படாத, தைரியமாக கையை வஸ்து. குட்டுன்னு நீ நினைக்கிறேன்னா கையை வஸ்து. சார் பேடு சார். ஆக்சுவலி இதுதான் கண்ணா நம்மளோட ட்ராப். இது என்னது ட்ராப்? ஆக்சுவலி திஸ் கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். என்னது? இந்த கம்பெனியில் அவ்வளோ ஹை ரிஸ்க் இருக்கு. ஆனால் உன் கண்ணுக்கு தெரியல. நல்லா தானே இருக்கு. திஸ் கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க்ன்றது எனக்கு தெரியுது, ஆனால் உனக்கு தெரில. சார் நல்லா தானே சார் இருக்கு. சொல்லித்தரேன் சார். அப்போ இந்த கம்பெனியில் ஹியூஜ் ரிஸ்க் இருக்கா? ஹெவியாக இருக்கு ரிஸ்க். எப்படி சார் சொல்கிறீங்க? எல்லாரும் கவனிக்கட்டும். The company carries a risk. எதனால சார் the company carries a huge risk? நல்லா தானே சார் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ 40% இருக்கு. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 10% இஸ் டீசன்ட் சார். ஃபார் த கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் 300, the net profit is 100 and the return on capital is 33. The expected rate of return is only 25. The shareholders are getting more than what they expect. What else they need, sir? அது shareholders. நம்ம CFO கரெக்ட், நம்ம ஆடிட்டர்ஸ், நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம பர்செப்ஷன். எல்லாரும் இங்கே கவனி, அட்லீஸ்ட் கற்றுக்கோ. லாஸ்ட் கிளாஸில் ஒரு சூப்பர் பாயிண்ட்டை கற்றுக்கோ. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், த கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் பிகாஸ் த கேப் பிட்வீன் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் மினிமல். நம்ம கண் எங்கே இருக்கணும் அப்படின்னா, கவனி, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம கண், CFO கண் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த கான்ட்ரிபியூஷனும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் கேப்பு அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். இஃப் த கேப் இஸ் மினிமல், ரிஸ்க் இஸ் ஹை. ரிஸ்க் இஸ் ஹை தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட். எனக்குன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு 25,000 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் நடத்தலாம் CA இன்ஸ்டியூட். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் இது உங்களுக்கு தெரியலன்றதுனால CA முடிச்சதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் CA இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதான் எப்படி ஒரு பிஸ்னஸில் ரிஸ்க் அசஸ் பண்ணுறது அப்படின்னு. சார் இப்போ இந்த கம்பெனியில் ஹியூஜ் ரிஸ்க் இருக்குன்றீங்களா? ஆமாம் கண்ணா, அந்த கம்பெனி கேரிஸ் அ வெரி ஹை ரிஸ்க். ஆனால் இதே தெரியாமல் எல்லா டேரக்டர்ஸு இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு தொம்மை ஆடிட்டர் டேரக்டர்ஸ்லாம் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம் மீட்டிங்கில். ஏய் சூப்பர், அவர் கம்பெனி ஹஸ் மேட் அ ரிட்டர்ன் விச் இஸ் மோர் தென் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிலாம் 10,000 கோடி, இதே இப்போ கோடியில் இருக்கும், அவ்வளோதான். 1000 கோடின்றது 10,000 கோடி அப்படிலாம் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் CFO, நமக்கு மட்டும்தான் இல்லைடா கம்பெனியில் ஹியூஜ் ரிஸ்க் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியறது. ஆனால் டைரக்டருக்குலாம் தெரியல. அவனுக்கு லாபம், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 33. இப்போ ஒன்றை மாதிரி இப்போ நீ சொன்னீங்க நல்லா தானே இருக்கு, என்ன பிரச்சனை, ஜாலியாக இருக்கு, வாங்க நீங்களும் ஒரு கிளாஸ் எடுங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு இருக்க எல்லாரும், புரியுறதா இல்லையா? ரைட். ஆனால் அந்த கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். சார் எப்படி சார் இதில் ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சல்? இஃப் த கேப் பிட்வீன் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இஸ் மினிமல், த கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். எப்படி சார் சொல்கிறேன்? இப்போ இந்த கம்பெனியில் ஹியூஜ் ரிஸ்க் இருக்குன்னு எப்படி சார் சொல்கிறேன்? எல்லாரும் கவனிக்கணும். எனி பிஸ்னஸ், is there a possibility to lose a market share to the extent of 10 to 20% if some competitors enters the market?
இப்போ ஏதோ ஒரு இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு நெக்ஸ்ட் இயரில் ஏதோ ஒரு நியூ காம்படிட்டரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தான் ஒரு சாம்சங் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோ, இந்த மொபைல் ஃபோன்ஸை நம்ம வித்து இதை லாபம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு கம்பெனி ஆப்பிளோ ஏதோ ஒரு நியூ டெக்னாலஜி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம நடுத்தரு. We may lose 10 or 20%. Yes or no, 30% also we may lose. But 10 to 20% is a normal losing of market share if some improvements comes in the market. Either as a new competitor வரலாம், or நம்மளோட காம்படிட்டரோட ப்ராடக்ட்ல எதனா சேஞ்சை கொண்டு வந்து நம்ம கஸ்டமர் கொஞ்சம் மூவ் ஆகலாம். எஸ் ஆர் நோ? இஸ் தேர் அ பாசிபிலிட்டி டு லூஸ் 10 to 20% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இன் அ இயர்? எக்ஸலண்ட். இப்போ பாரு, இப்போ லெட் அஸ் ப்ராஜெக்ட் as if we are losing only 20%. எவ்வளோ? We are just losing 20%, which is normal or not normal? Normal. இப்போ 20% நான் லூஸ் பண்ணேன்னா என்னோட மார்க்கெட் ஷேரை, என்னோட டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் இயர் 800 கோடியாக மாறும். If I lose 20% நான் லூஸ் பண்ணேன்னா என் டர்ன் ஓவர் எவ்வளோவா மாறும்? 800 crores. என்னோட வேரியபிள் காஸ்ட்டும் அக்கார்டிங்லி குறையும். கரெக்ட்? எவ்வளோன்னு வரும்? 480. என்னோட கான்ட்ரிபியூஷன் 320. என் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படியே இருக்கும். அதுதான் ரிஸ்க். அதனால தான் இந்த கேப் மினிமலாக இருந்தால் நமக்கு ரிஸ்க். ஏன்னா 20% மார்க்கெட் ஷேரை நீ விட்டனா சேல்ஸ் 20% போயிட்டு வேரியபிள் காஸ்ட் குறைக்கும். எஸ், பட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேமாக இருக்கு. அப்போ உன்னோட ப்ராஃபிட் என்ன ஆகும்? 20 crores, கேபிட்டல் 300 crores. அப்போ அரௌண்ட் 7%க்கு வந்து நிற்கிறது. அப்போ உன்னோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அடுத்த வருஷம் நடுத்தரில் நிற்கிறேன். அடுத்த வருஷம் ஷேர் ஹோல்டர் எல்லாம் மண்ணை வாரி தூக்கி போட்டுருப்பான் உனக்கு. ஐடியா புரியுறதா இல்லையா? சரி, எதனால் சார் புசுக்குன்னு இங்கே வெறுமனே 20% மார்க்கெட் ஷேர் ஐ லாஸ்ட், பட் ஐ எம் லூசிங் 80% இன் மை ப்ராஃபிட். என்னோட ப்ராஃபிட் 120 ஆயிடுச்சு. அப்போ டிக்ளைன் இன் ப்ராஃபிட் இஸ் 80. அப்போ 80 டிவைடட் பை 100 into 100, 80% I lost my profit. My market share, sales decreases by 20%, variable cost decreases by 20%, my profit decreases by the leverage effect. இப்போ இது risk effect. இது என்னது? risk effect. இப்போ சங்கர்ராமன் சார் நடத்தும் போது என்ன நடத்திட்டார்னா பாசிட்டிவாக நடத்திட்டார். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னு நடத்திட்டார். நான் இப்போ சேல்ஸ் குறைஞ்சதுன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், பெசிமிஸ்டிக் அப்ரோச். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெவரேஜ். ஏன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேமாக இருக்குது, கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகல, ஸோ லெவரேஜ் எஃபெக்ட். பட் சேல்ஸ் குறைஞ்சதுன்னா அப்போ எனக்கு ரிஸ்க். ஐடியா புரியல உனக்கு? அவர் பண்ணது பெசிமிஸ்டிக், சாரி அவர் பண்ணது ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச், நான் பண்ணுறது. So this pessimistic approach is risk assessment. Optimistic approach is leverage analysis. Idea புரிஞ்சிட்டால்? Clear or not clear? But as a CFO எதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? நம்ம அதிகமாச்சு ஓகே, இன்னொரு கிளாஸ் வாங்கி கொடுக்குறோம், நோ ப்ராப்ளம். கம்மியாச்சு இருக்கிற கிளாஸை பிடுங்குற அவங்ககிட்ட. நான் சொன்னது அவனுக்கு கொடுக்குற பெனிஃபிட், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், வாட் யூ ஆர் கிவிங் பை வே ஆஃப் டிவிடெண்ட் யூ ஆர் ரெடியூசிங். கிளியர்? உண்மையாக புரியறதட சார்? ஆமாம் சார், மார்க்கெட்டில் 20% மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூவே இல்லை. அப்போ 20% நான் லூஸ் பண்ணால் ப்ராஃபிட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 80% டிக்ளைன் இன் ப்ராஃபிட். கிளியர் ஆர் நாட் கிளியர்? இப்போது கவனி, சேல்ஸ் எவ்வளோ குறைஞ்சது? வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ குறைஞ்சது? ஓகே, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் அது மாதிரி குறைஞ்சிருந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராஃபிட் இவ்வளோ குறையாது. அப்போ ப்ராஃபிட் இது மாதிரி கேவலமாக வந்ததுக்கு காரணம், அப்போது ஒரு பிஸ்னஸில் ஹை ரிஸ்க்குன்றது என்ன காஸ்ட்டு? இங்கே எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரும் கவனி. யாரும் மூவெல்லாம் பண்ணாத. ஒரு பிஸ்னஸில் ரெண்டு ரிஸ்க் தான் இருக்குது. ஒரு பிஸ்னஸில் நீ நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் 2 ரிஸ்க் தான் இருக்குது. ஓகேவா? ரைட்டா? ஒன்று ஆப்பரேட்டிங் ரிஸ்க். எனக்குன்னா ஒன்று என்னது? ஆப்பரேட்டிங் ரிஸ்க். இந்த ஆப்பரேட்டிங் ரிஸ்க்குன்றது என்னன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதுதான் கண்ணா ஹியூஜ் ரிஸ்க். நம்ம பிஸ்னஸில் இருக்க ரிஸ்க்ன்றது என்னது? நமக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் நமக்கு இருக்கிற ஆப்பரேட்டிங்
ரிஸ்க். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால வேற எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நமக்கு இருக்க ஒரே ரிஸ்க் என்ன ரிஸ்க்? ஆப்ரேட்டிங். 2 ரிஸ்க் இருக்கு. ஒன்று ஆப்ரேட்டிங் ரிஸ்க், இன்னொன்று ஃபினான்ஷியல் ரிஸ்க். இன்னொன்று என்னது? நீ அதையே படிக்கும்போது லெவரேஜ் ஒன்று ஆப்ரேட்டிங் லெவரேஜ், அனதர் ஒன்று சார். ஏன்னா இந்த ஆப்ரேட்டிங் ரிஸ்க்குன்னு நம்ம சொல்றது என்னது? அது இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டே நம்ம இல்லைன்னா நம்ம பிஸ்னஸில் ரிஸ்கே கிடையாது. நம்ம பிஸ்னஸில் சார் ஒரு பிஸ்னஸில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லைன்னா ரிஸ்கே கிடையாது. 0 ரிஸ்க். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லைன்னா என்னவே இல்லை, ரிஸ்கே இல்லை. எப்படி சார் சொல்கிறேன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லைன்னா ரிஸ்கே இல்லை? இங்கே எல்லோரும் கவனிக்கணும். இப்போ உங்கள் எல்லாரையும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மெரினா பீச்சுக்கு வாங்கன்றேன். கிளாஸ் இனிமேல் எங்கே நடக்கும்? மெரினா பீச்சுக்கு வாங்க. இந்த மாதிரி பில்டிங்லாம் எடுத்து ரெண்ட்டு கொடுக்குறதா எனக்கு ரிஸ்க்கு. இப்போ மெரினா பீச்சுக்கு உங்கள் எல்லோரும் கவனிங்க, அழகாக கவனிச்சுக்கோ. சார் இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் ரிஸ்க்கா சார்? ஆமாம். நான் எதை பார்க்க சொன்னேன்? கான்ட்ரிபியூஷனுக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் கேப்பு மினிமலாக இருந்தால் ஹை. நம்ம வேரியபிள் காஸ்ட்டை பற்றி, வேரியபிள் காஸ்ட் இஸ் நோ ரிஸ்க் காஸ்ட். பிகாஸ் சேல் 0னா வேரியபிள் காஸ்ட் 0. பட் சேல் 0வாக இருந்தாலும் வி ஹவ் டு இன்கர். அதுதான் ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு திகில். எது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் திகில். அதுதான் ஹை ரிஸ்க். அதான் என்னது? ஹை ரிஸ்க். இப்போ உங்கள் எல்லாரையும் நான் என்ன சொல்கிறேன்னா பீச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த பீச்சுக்கு? மெரினா பீச்சுக்கு. எல்லாரும் வாயை பொத்தின்னு கவனி. மெரினா பீச்சுக்கு வர சொல்கிறேன், ஓகேவா? இல்லைன்னா அடையார் ஆலமரத்துக்கு கீழே வர சொல்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே வரீங்க. நான் சீதாராமன் சாரையும் வர சொல்கிறேன். சீதாராமன் சாரும் வரார். டே வாயை பொத்தின்னு கவனி. சீதாராமன் சாரும் வரார், நீனும் அங்கே வர, ஓகேவா? சீதாராமன் சார் அங்கே லெக்சர் கொடுக்குறார். நான் சீதாராமன் சார்கிட்ட எப்படி பேசியிருக்கேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்தானா அவங்ககிட்ட அந்த ஒரு லெக்சருக்கு 100 rupees, சீதாராமன் சாருக்கு ஒரு 30 ரூபா கொடுக்குறேன். என்னது? சரி விடு, 40 ரூபா கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன்? 40 ரூபா கொடுக்குறேன். இதுதான் நான் தான் கோஆர்டினேட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் வந்து மெரினா பீச்சில் நிற்கிறேன், நீ எல்லாம் வந்திருக்க. நீ வந்து இப்போ 100 பேர் வர, 50 பேர், எவ்வளோ பேர் வந்தாலும் எனக்கு எவ்வளோ கிடையாது. நான் சீதாராமன் சாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 40 ரூபா தருவேன். உங்ககிட்ட எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன்? 100 rupees. அதான் என்னோட இன்கம். அவருக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 40 ரூபா தரேன். அதான் என்னோட வேரியபிள் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸ்டு காஸ்ட். டிபெண்டிங் ஆன் நம்பர் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகம் வரும். யாருமே வரல, சீதாராமன் சாரும் நானும் அப்படியே ஒரு வேர்க்கலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னடா நாங்கள் 2 பேர் காத்தாலே போயிட்டு இது பண்ணிட்டு அங்கேயே யோகா பண்ணிட்டு வர வேண்டியது தான் நம்ம. இப்போ நீங்களாம் வந்தீங்கன்னா அங்கேயே அவர் கிளாஸ் எடுக்கிறாருன்னா உங்ககிட்ட 100 ரூபா வாங்குறேன், அவருக்கு 40 ரூபா தரேன். எனக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 60 rupees பர் ஸ்டூடெண்ட். எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 0. நாளைக்கு நீங்கள் அடுத்த நாள் கிளாஸ்க்கு யாரும் வரல, எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஐடியா போய் என்னோட ரெவென்யூவும் 0, வேரியபிள் காஸ்ட்டும் 0, எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் 0. நோ ரிஸ்க் இந்த பிஸ்னஸ். என் கையை விட்டு என் கேபிட்டல் எரோட் ஆகலை. There is no erosion of capital. There is no erosion of capital. ஐடியா புரியறதா இல்லையா? அப்போ எனக்கு என்ன கிடையாது? ரிஸ்க் கிடையாது. அப்போ ஒரு பிஸ்னஸில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். கிளியர் கண்ணா? ரைட். இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிஸ்க் அவன் என்ன சொல்கிறான்னா ஆப்ரேட்டிங் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு லெவரேஜ் அனாலிசிஸில் அதை ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் இங்கே பாரு. வாட் இஸ் ஆப்ரேட்டிங் ரிஸ்க் சார்? வாட் இஸ் ஆப்ரேட்டிங் ரிஸ்க் ஆர் வாட் இஸ் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் சார்? சேல்ஸை எல்லாரும் அழகாக கவனிச்சுக்கோ. சேல்ஸை கிள்ளி விட்டோம்னா, சேல்ஸை கிள்ளி விட்டோம் அப்படின்னா EBIT, இந்த ப்ராஃபிட் எவ்வளோ துடிக்குது, அதுதான் லெவரேஜ், ஆப்ரேட்டிங் லெவரேஜ். எல்லாம் கவனி. சேல்ஸை கிள்ளி விட்டோம்னா இந்த ப்ராஃபிட் எப்படி துடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் லெவரேஜ் அனாலிசிஸ். அதான் என்னது? எல்லாரும் இங்கே கவனி. யாரும் எதுவும் பண்ணாத, அழகா. இப்போ நான் எதுவுமே சொல்லலை, நீயா அழகா வந்து. நான் இங்கே யாரையோ கிள்றேன். எல்லாரும் கவனி. இங்கே நான் யாரையோ என்ன பண்ணுறேன்? கிள்றேன். ஓகேவா? ரைட். இங்கே கிள்றேன் கண்ணா, வாயை பொத்தின்னு கவனி. டேய் நான் இங்கே யாரையோ என்ன பண்ணுறேன்? கிள்றேன். இவ துடிக்கிறத விட அங்கே ஒருத்தர் ரொம்ப துடிக்கிறான். டேய் அழகா புரிஞ்சுக்கோ. இவ துடிக்கிறத விட அங்கே ஒருத்தன் அதிகமாக துடிக்கிறான். ஏய் எல்லாரும் கவனிங்க. கவனிங்க. இங்க நான் கிள்றேங்கண்ணா, இவளுக்கு வலிக்கிறது துடிக்கிறா, தட் இஸ் ஓகே. இப்போ யாரையோ ஒருத்தர் நம்ம பனிஷ் பண்றான், வாப்ப இதாரா. இங்க கிள்றேன், அங்க ஒருத்தர் துடிக்கிறான்.
அப்போ சரி, இதே மாதிரியே துணிக்கிறானா, இதை விட அதிக ரியாக்ஷன் காமிக்கிறானா? அப்ப எல்லாரும் திங்க் பண்ணலாம். நம்மளா சிஎஸ் ஸ்டூடெண்ட் அழகா திங்க் பண்ணலாம். இங்க கில்லும் போது எல்லாருமே வருத்தப்படுறீங்க. ஏன்டா சார் வந்து இந்த பொண்ணு அப்படி கில்றாரு அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுறீங்க. ஆனா அவனோட ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே வருத்தப்படுறோம். இப்போ ஏன் சார் அது மாதிரி இது பண்ணுறார், ஏன் அந்த மாதிரி பனிஷ் பண்ணுறார் அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுறோம். நானே கூட கிளம்பும்போது வருத்தப்படுறேன். ஆனால் அவன் ரொம்ப அதிகமாக துடிக்கிறான். அப்போ எல்லாரும் திங்க் பண்ணலாம், அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. டேய், புரியறதா இல்லையா? அழகா புரிஞ்சுக்கோ. இங்க கிளம்ப நீ அவளையே பார்க்காத. இங்க கிள்ளும் போது ஓகேவா, எங்கேயோ ஒரு இடத்துல கிள்ளும் போது டேய், இப்போ இங்க கிள்ளும் போது இப்போ பார், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸை நம்ம எவ்வளவு கிள்ளி விட்டோம்? 20% கிள்ளி விட்டோம். வேரியபிள் காஸ்ட்டும் 20% துடிக்கிறது, தட் இஸ் ஓகே. ஆனா ப்ராஃபிட், ஏன்னா இந்த சேல்ஸுக்கும் வேரியபிள் ப்ராஃபிட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிஸ்க் இருக்கு. ஐடியா புரியறதா இல்லையா? கிளியர் சார்? இது ரெண்டுத்துக்கு நடுவில் ரிஸ்க் இல்லை வேரியபிள் காஸ்ட். ஏன்னா சேல்ஸ் கிளி விட்டா வேரியபிள் காஸ்ட் 20% கிளி விட்டோம், வேரியபிள் காஸ்ட் 20% துடிச்சது. தட் இஸ் அப்போ உங்க 2 பேருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இல்லை? ஆனா இங்க கிளம்பும்போது அங்க எழுந்து என்னடா சார், முருகப்பன் ஐடியா புரியறதா இல்லையா? சார் அதான் லெவரேஜ் அனாலிசிஸ். ஆமா கண்ணா, ஆப்ரேட்டிங் லெவரேஜ்ன்றது. வாட் இஸ் ஆப்ரேட்டிங் லெவரேஜ்? நம்ம புக்கில் கண்ட்ராவிய கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT இப்படி கொடுத்துருக்கான் ஃபார்முலாவை. மூஞ்சிலேயே குத்தம். நான் சொன்னது எப்படி இருந்தது பாரு. சேல்ஸை கிள்ளி விட்டா EBIT எப்படி துடிக்குது, எவ்வளோ துடிக்கிறது? அதிகமாக துடிக்கிறதுனா ரிஸ்க் அதிகமாக இருக்கு. அதிகமாக துடிக்கிறதுனா ரிஸ்க் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த சம்மில் பார்த்தோன்னா கான்ட்ரிபியூஷன் 400, கான்ட்ரிபியூஷன் 400, EBIT 100, EBIT 100. இந்த EBITன்றது ப்ராஃபிட்க்குன்னு. இந்த சம்மில் நமக்கு டெட் இல்லை, அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லை. துபாயில் இருக்கு கம்பெனி, டேக்ஸ் இல்லை. புரியறதடா? அந்த ப்ராஃபிட் தான் EBIT. புரியறதா இல்லையா? ரைட். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT எவ்வளோ இருக்கு? 4 times. The company carries a huge risk. Company carries a huge risk. இது மாதிரி ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருக்கணும்னா சூப்பர்னு நினைக்காத, நடுத்தருக்கு வந்துடுவேன் மார்க்கெட் ஷேர் போச்சுன்னா. இது மாதிரி 4 இருந்ததுன்னா ஹியூஜ் ரிஸ்க். அதே உனக்கு தெரியாது எவ்வளோ இருக்கணும், என்ன இருந்து ஆன்சர் கரெக்ட். இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் 1.5க்கு மேலே ஏறுத்தினாலே கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். 4 இருக்கு. அதனால தான் இது ரேஷியோ, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை எந்த ரேஞ்சில் இருக்கணும் ஒரு ரேஷியோன்னு தெரியணும். அதனால தான் லெவரேஜ் நான் யாரையும் எடுக்க சொல்கிறதில்ல, நானே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT 1.5 ரேஞ்ச் இருந்தால் கம்பெனியில் ரிஸ்க் கம்மி. இப்போ 1.5க்கு மேலே இருக்குது அப்படின்னா கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். ஏன்னா இந்த கேப் பார், இந்த 400 300, த கேப் இஸ் மினிமல். கேப் இஸ் மினிமல், ரிஸ்க் இஸ் வெரி ஹை. 1.5 இருக்கணும். உன்னோட சுகர் வந்து 110 இருக்கணும், 400 இருக்கு, நிறைய சுகர் இருக்கு, நல்ல காஃபியில் நாளைக்கு சுகரே படிக்கலாம், முன்னாடியே சுகர்லாம் இருக்கு, அப்படியே குடிச்சிக்கலாம், செத்துருவ சீக்கிரம். ஐடியா புரியறதா இல்லையா? 1.5 இருக்க வேண்டியது என்ன இருக்குப்போ 4 இருக்குது. கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். ஆனால் உனக்கு பார்க்கும்போது அதில் ரிஸ்க் இருக்க மாதிரியே தெரியல. ஆனால் இந்த நம்ம புக்கு கொடுத்தான்ல, அதை விட யார் சூப்பர்னா பிரசன்ன சந்திரான்னு ஒரு ஆத்தர். யார்? பிரசன்ன சந்திரா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரவணன் அதெல்லாம் விட்டு தள்ள, நான் உனக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT divided by percentage change in sales. என்னக்கண்ணா? percentage change in divided by percentage change in அப்படின்னா சேல்ஸை கிள்ளி விட்டா EBIT எவ்வளோ துடிக்குது. இங்க கிள்னா அங்க துடிப்பு அதே ரேஞ்சில் இருந்ததுன்னா ரிஸ்க் இல்லை. அங்க என்னவா துடிக்கிறது? ஓவரா துடிக்கிறது. சேல்ஸை கிள்ளி விட்டா EBIT எவ்வளோ துடிக்குது. பர்சன்டேஜ் சேஞ்ச். இப்போ இந்த சம்மில் சேஞ்ச் இன் சேல்ஸ் எவ்வளோ பர்சன்ட்? 20%. சேஞ்ச் இன் EBIT எவ்வளோ பர்சன்ட்? அதே 4 times ஆன்சர் வருது பாரு.
ஐடியா புரியுறதா இல்லையா? ஆக்சுவலா ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்னன்னா உன்னோட சேல்ஸ் சேஞ்சுக்கு இபிஐடி எவ்வளவு ஷிஃப்ட் ஆகுது, அதான் ஆப்ரேட்டிங் லெவரேஜ். கிளியர் ஆர் நாட் கிளியர்? 100%. சார் அப்போ இந்த ஃபார்முலா ஒன்றா சார்? ஆமாங்கண்ணா. இப்போ பாரு, ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன? சேல்ஸ். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லட்டுமா? இதே ஜாலியாக இருக்கா பொருடிக்குதா? ஜாலியாக இருக்கும். என்னோட லெவரேஜை என்ஜாய் பண்ணிக்கோ. இது அரௌண்ட் 7%. ஓகேவா? 21 வந்தால் 7 3 7 சார். பொத்து. ஓகே, இங்கே எல்லாரும் கவனி. பர்சன்டேஜ் சேஞ்ச் சொல்ல எவ்வளோ பர்சன்ட்? டிக்ளைன். என்னடா நோ சேஞ்சரா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு? இது எப்படி 80% வந்ததுன்னு கேட்பல நீ? இது எப்படி 20% ஃபஸ்ட்டு வந்தது? அதே உனக்கு சொல்லணும். 1000 இருந்ததா 200 ஆச்சா? டெல்டா சேஞ்ச், டெல்டா இஸ் 200, டெல்டா சேல்ஸ் இஸ் 200, டெல்டா இபி வேரியபிள் காஸ்ட் இஸ் 120, டெல்டா டிவைடட் பை ஒரிஜினல் இன்டு 100 தான் பர்சன்டேஜ் சேஞ்ச். டெல்டானா என்ன சார்? சேஞ்ச். கடைசி கிளாஸ்ல கூட உனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணவே கூடாது. அது மட்டும் பண்ணவே கூடாது. டக்குன்னு 20 போட்டார், வீட்லேயே டப்பா வச்சுருந்துருப்பாரோ சில பேர் யோசிச்சுட்டு இருப்போம். 1800 தானே? 80%. 80% இல்லைடா, 20% குறைஞ்சிருக்கு. சேஞ்ச் இஸ் 20% டிக்ளைன். டெல்டா இஸ் இது. டெல்டா ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் 0. ஓகேவா? இங்கே டெல்டா ப்ராஃபிட் வந்து 80. ஐடியா புரியுறதா பாரு? இதெல்லாம் டெல்டா. இதெல்லாம் என்னது? டெல்டா. கிளியர்? ஓகே. கான்ட்ரிபியூஷன் இது பார்த்தோம்னா அதுவும் 20%. ரெடி? இப்போ ஒரு பிரின்சிபல் சொல்கிறேன், என்ஜாய் பண்ண முடியாதுன்னு பாரு. when there is a variable cost between two factors, when there is a variable factor between two factors, the percentage change in the first factor will be equal to the percentage change in the third factor. ஐயோ இல்லை, காஸ்டிங் இல்லை பண்ணாத, நடிக்காத. when there is a variable factor between two factors, when there is a variable factor between two factors, the percentage change in the first factor will be equal to the percentage change in the third factor. When there is a fixed factor between two factors, the percentage change in the first factor will not be equal to the percentage change in the third factor. When there is a variable factor between two factors, the percentage change in the first factor will be equal to the percentage change in the third factor. When there is a fixed factor between two factors, the percentage change in the first factor enjoy this. When there is a variable factor between two factors, the absolute change in the first factor will not be equal to the absolute change in the third factor. When there is a fixed factor between two factors, the absolute change in the first factor will be equal to the absolute change in the third factor. புரியுறதா? டேய், ரெண்டு ஃபேக்டருக்கு நடுவில் வேரியபிள் ஃபேக்டர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரோட பர்சன்டேஜ் சேஞ்சும் தேர்ட் ஃபேக்டரோட பர்சன்டேஜ் சேஞ்சும் என்னவா இருக்கும்? ரெண்டு ஃபேக்டருக்கு நடுவில் ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரோட பர்சன்டேஜ் சேஞ்சும் தேர்ட் ஃபேக்டரோட பர்சன்டேஜ் சேஞ்சும் சேமா?
பட் ரெண்டு ஃபேக்டருக்கு நடுவுல வேரியபிள் ஃபேக்டர் இருந்தா absolute change in the first factor will not be equal to the absolute change in the third factor. When there is a fixed factor between two factors, the absolute change in the first factor will be equal to the absolute change in the அப்ப percentage change மாறுறது absolute change மாறல. ஒரு fixed factor நடுவுல இருந்தா percentage change will change, absolute change will not. When there is a variable factor between two factors, the percentage change in the first factor will be equal to the percentage change in the third factor. However, the absolute change in the first factor will not be equal to the absolute change in the. When there is a fixed factor between two factors, the percentage change in the first factor will not be equal to the percentage change in the third factor. However, the absolute change in the first factor will be equal to the absolute change in the third factor. Yes, sir. உண்மையா புரியுது? Yes, sir. How many of you understood this principle? Castingல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உனக்கு. Clear? ஓகே, அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? வேரியபிள் காஸ்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தால் இதோட பர்சன்டேஜ் சேஞ்சும் இதோட கான்ட்ரிபியூஷனோட பர்சன்டேஜ் சேமாக இருக்குமா? ஓகே. ஃபிக்ஸ்டு காஸ்ட் நடுவில் இருந்தால் சேமாக இருக்காதா? இருக்காது. வேரியபிள் காஸ்ட் நடுவில் இருந்ததுன்னா அப்சல்யூட் சேஞ்ச் என்னவா இருக்காது? சேமாக இருக்காது. பட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நடுவில் இருந்தால் எது சேமாக இருக்கு? அப்சல்யூட் சேஞ்ச் சேமாக இருக்கு. புரியறதா? புரியவே இல்லையா? ஓகே, நீ சொல்லு. When there is a variable cost between two factor, when there is a variable factor between two factor, the percentage change in the first factor, however, the absolute change in the first factor when there is a fixed factor between two factors, the percentage change in the first factor will not be equal to the percentage change in the third factor. However, the absolute change in the first factor will be equal to the absolute change in the third factor. Okay. லெவரேஜ் அனாலிசிஸ் அவர் நடத்துனதை நான் ரிஸ்க் அனாலிசிஸ்னு எடுக்கிறேன். இங்கே கிள்ளி விட்டோன்னா, நான் இங்கே கிள்றது எதை கிள்றேன் சொல்லு? சேல்ஸை கிள்ளி விட்டோன்னா அங்கே இபிஐடி எப்படி துடிக்குதுன்னு பார்க்க சொல்கிறான். அதோட துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், அதான் அந்த 1.5 வரைக்கும் துடிக்கலாம். எவ்வளோ வரைக்கும் துடிக்கலாம்? 1. அதுக்கு மேலே அங்கே இபிஐடி துடிக்குதுன்னா இதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் கவனம் அதிகமாக செலுத்தணும், இல்லைனா கம்பெனி லிக்விடேட் ஆகிடும்னு சொல்கிறது ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஐடியா புரியுறதா இல்லையா? இப்போ இதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது? வெரி குட், எக்ஸலன்ட் கண்ணா, அழகாக புரிஞ்சிச்சு. இப்போ பார், பிரசன்னச்சந்திரா என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்ஸ்டியூட் ஸ்டடிமெண்டல் ஃபார்முலாவை போடாத சரவணா, இதை போடு. பர்சன்டேஜ் சேஞ்ச் சேல்ஸை கிள்ளி விட்டியா, இபிஐடி எவ்வளோ துடிச்சது? 80%, அதுதான் 4. அதுவும் எப்படி சார் சேமாக இருக்குது? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி இஸ் ஓகே, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி divided by percentage change in sales is percentage change in contribution. ஏன்னா percentage change in sales so percentage change in contribution சேமா இருக்கும், because there is a variable factor between two factor. So percentage change in EBIT divided by percentage change in contribution. What is percentage change in EBIT? Delta EBIT divided by EBIT into 100. Percentage change is delta EBIT divided by EBIT into 100. Percentage change in contribution is delta contribution divided by contribution into 100. 100 cancel. Appa delta EBIT divided by EBIT into C divided by delta C. Appo inga delta C is 80. Delta EBIT is also 80 because there is a fixed factor. Delta EBIT and delta C cancel, so contribution divided by EBIT. ஐடியா புரியுறதா உங்களுக்கு? வெரி கிளியர், 100%. சார் அப்போ சேல்ஸை கிள்ளி விட்டா இபிஐடி அதிகம் துடிச்சதுன்னா கம்பெனிக்கு ரிஸ்க். ஆமாக்கண்ணா, அது அதிகம் துடிக்கிறது அப்படின்னா நாளைக்கு சேல்ஸ் குறைஞ்சதுன்னா அப்போ இபிஐடி டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். ஐடியா புரியுறதா இல்லையா? சார் சேல்ஸை கிள்ளி விட்டு இபிஐடி துடிக்கிறது தான் ஆப்ரேட்டிங் லெவரேஜா? ஆமாங்கண்ணா. ரிஸ்க் அசஸ்மெண்ட்டாக பார்க்கும்போது அதில் ரிஸ்க் அதிகம். ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாள்ல. இப்போ நாளைக்கு சார் ஏன் சார் நெகட்டிவாக நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக நினைங்க. சேல்ஸ் அதிகம் ஆச்சுன்னா, எஸ் சேல்ஸ் அதிகம் ஆச்சுன்னா லெவரேஜ் எஃபெக்ட் இருக்குது. சேல்ஸ் கம்மியாச்சுன்னா ரிஸ்க் ஆப்ரேட்டிங் ரிஸ்க் இருக்குது. சேல்ஸ் அதிகம் ஆச்சுன்னா ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருக்குது, சேல்ஸ் கம்மியாச்சுன்னா ஆப்ரேட்டிங் ரிஸ்க் இருக்குது.
நம்ம சிஎஃப்ஓ கண்ணு ரிஸ்க்கை தான் பார்க்கணும். நாளைக்கு எல்லாம் ஆடிட்டு நாளைக்கு நம்ம செக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னா நம்ம ஏதோ இன்எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணிட்டோம்னு நினைப்போம். அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிடணும், கம்பெனியில் 33.13% இருக்குன்னு, அதை நாளைக்கு 20% மார்க்கெட் ஷேர் போச்சுன்னா நடு தெருவில் நிற்ப, கேர்ஃபுல்லாக மார்க்கெட் ஷேரை விட்டனா காலி ஆகிடும். அப்போ டைரக்டர்ஸ் வில் டேக் நெசசரி ஸ்டெப் டு நாட் டு லூஸ் த மார்க்கெட் ஷேர். நீ மார்க்கெட் ஷேரை விட்டனா காலின்றதை கேர்ஃபுல்லாக சொல்லணும். இப்போ நம்ம இதே இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே 300 இருக்குன்னா நாளைக்கு குறைஞ்சா கூட ரொம்ப இம்பேக்ட் இருக்காது. இங்கே கேப் வைடாக இருக்கு பார், ஐடியா புரியுறதா இல்லையா? கேப் என்னவா இருக்கு, வைடாக இருக்குன்னா நாளைக்கு இங்கே ஏதோ ஒரு டிக்ளைன் ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளியர் ஆர் நாட் கிளியர்? அப்போ அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது சார், இம்பேக்ட் இருக்காது, அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது. இந்த கேப் அதிகமாக இருக்கணுமா சார்? ஆமாக்கண்ணா, இந்த கேப் என்னவா இருக்கணும், அதிகமாக இருக்கணும். இந்த ஃபிக்ஸ்டு கான்ட்ரிபியூஷனுக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் கேப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா உனக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 20%, இப்போ ஒரு 30% போச்சுன்னா லாஸுக்கு வந்துடுவேன். 20% போச்சே இவ்வளோ நிற்கிறது, 100 கோடி 20 கோடியாக நிற்கிறது. 30% போச்சு அப்படின்னா இது 700 ஆகிடும். இது எவ்வளோக்குன்னா வரும், 420 கரெக்டாப்பா? ஓகே, அப்போது 280 ஃபிக்ஸ்டு காஸ்ட் பார், நெகட்டிவ் வந்துடுது. ஐடியா புரியுது? 30% மார்க்கெட் ஷேர் விட்டதுக்கே நெகட்டிவ் வந்துடுது, அடுத்த வருஷம் லாஸ் வந்துடுது. இதுதான் என்ன லெவரேஜ்? லெவரேஜ் புரிஞ்சுட்டு உனக்கு? பாசிட்டிவாக சார் இன்க்ரீஸ் போட்டு பாருங்கள் சார், இன்னும் நல்லா வரும், டவுட்டே இல்லாமல் நல்லா வரும். அதுதான் ஆல்ரெடி போட்டார் அவர், புரியுறதா? இப்போ டிக்ரீஸில் பார்த்துரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிளியர் கண்ணா? ரைட் சார். அது இன்னொரு ஃபினான்ஷியல் லெவரேஜ்னு இன்னொன்று சொல்லி கொடுத்தாரு சார். அது என்னன்னா, அது டெட் இருக்க கம்பெனிக்கு தான் ஃபினான்ஷியல் லெவரேஜ். நம்ம கம்பெனியில் என்னவே இல்லை, டெட்டே இல்லை. கேஎஸ் அகாடமியில் எப்படி நான் இந்த ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு சொல்லியாக்கண்ணே. எனக்கு ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கு 0, எனக்கு ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கே கிடையாது. கேஎஸ் அகாடமியில் என்ன ரிஸ்க்கே இல்லாமல் பண்ணிட்டேன்னா ஆப்ரேட்டிவ். சார் அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டே இல்லையா சார் உங்களுக்கு? இல்லை. அதனால தான் திம்மராக பேசுகிறேன் அவங்க எல்லாருக்கிட்டையும். அடக்கம் துளி கூட சரவணனுக்கு இல்லாததுக்கு காரணம், தெர் இஸ் நோ ஆப்ரேட்டிங் ரிஸ்க் ஃபார். சார் அப்போ இந்த பில்டிங்க்கெலாம் நீங்கள் வாடகையே கொடுக்கறது இல்லையா? கொடுக்குறேன், இருந்தாலும் மை ஆப்ரேட்டிங் ரிஸ்க் 0. மை ஆப்ரேட்டிங் ரிஸ்க் 0. எப்படி சார் பண்ணீங்க உங்களோட ஆப்ரேட்டிங் ரிஸ்க் 0? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? நாளைக்கு நீனும் பிஸ்னஸ் பண்ணணுன்னா என்ன தெரிஞ்சுக்கும், எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அழகாக சொல்கிறேன், என் ஆப்ரேட்டிங் ரிஸ்க் என்ன ஆக்கிட்டேன்னா 0ன்னு ஆக்கிட்டேன். இப்போ ஒரு 8th இயரோ 0 ஆக்கிட்டேன். எப்படி சார் 0 ஆக்கினேன்? ஆக்சுவலி என்னன்னாக்கன்னா, நான் சம்பாரிச்ச பணம் எல்லாத்தையுமே இந்த 10 வருஷத்தில் நான் டெபாசிட்டாக போட்டேன், பேங்க் எஃப்டியாக போட்டேன். அதே ஒரு 30 கோடி, அதில் ஒரு 6% போட்டேன்னா 1.8 crores என்னோட ஆனுவல் ஃபிக்ஸ்ட் இன்கம். என்னோட ஆனுவல் என்ன ஆகிடுது, ஃபிக்ஸ்ட் இன்கம். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஃபிக்ஸ்டு காஸ்ட் இந்த ரெண்ட் தான். இப்போ ஃபேக்கல்ட்டி கொடுக்கறது வேரியபிள். என்னோட மேஜர் காஸ்ட்னு பார்த்தோன்னா என்னோட ரெண்ட். இப்போ இந்த பில்டிங் எடுத்தோன்னா 3 லட்ச ரூபா ரெண்ட். ஸோ இன்ட்டு ஒரு 12 மாதம் போட்டோன்னா 36 லட்சம் இந்த பில்டிங்கோட ரெண்ட். அப்போ அந்த இதோட பில்டிங் ரெண்ட் ஒரு 48 லட்சம். இது ஒரு பில்டிங்கோட ரெண்ட் ஒரு 30 லட்சம். அப்படி இப்படின்னு மொத்தத்தையும் போட்டோன்னா எவ்வளோ வருது? 1.14 crores வருது. 1.14 crores வருது. இதை தவிர என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 3 lakhs to 4 lakhs அப்படின்னு போட்டோன்னா ஓகே, இன்னொரு 36 lakhs போட்டோன்னா கூட 1.50 crores தான் என்னோட ஆனுவல் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். என்னோட ஆனுவல் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸை என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்கமே அடிச்சிடும். ஸோ நீங்கள் கொடுத்து தான் என் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீடியோ ப்ராப்பராக வரலன்றப்ப கிளியர்? ஐடியா புரியறதா இல்லையா? இதுதான் நான் பண்ண டெக்னிக். என்ன பண்ணிட்டேன்னா, வந்த சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே போட்ஸ் கிளப்பில் வீடாக வாங்கலை. நிறைய பிஸ்னஸ் பர்சன் என்ன பண்ணுவான்னா, வர பணத்தை இப்போ ஒரு ஆர்டினரி மைண்ட் உள்ள பர்சன் இருந்திருந்தான்னா, இப்போ கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது போட்ஸ் கிளப்பில் ஒரு வீடும் ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வாங்கிடுவான். இல்லை ஒரு BMW இதோ ஹெவியாக அதில் இதை பண்ணிவிட்டு அவன் இப்போது ஒரு போட்ஸ் கிளப்பில் நான் ஒரு வீடுன்னு வாங்கினேன்னா எனக்கு 12 கோடி. அதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐ எம் இன்க்ரீசிங் த ஃபிக்ஸ்டு காஸ்ட் டு மெயின்டைன் தட். ஐடியா புரியறதா இல்லையா? இப்போ 12 கோடி போய் போட்ஸ் கிளப்பில் வீடாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வராது. ஐடியா புரியறதா இல்லை? இப்போ என்னோட பணம் அதில் பிளாக் ஆகுது. நான் இதை அதே எஃப்டியாக போட்டேன்னா இந்த 1.8 crores என்னோட ஆனுவல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னோட ஃபிக்ஸ்டு இன்கம் பேர் பண்ணி எடுத்தனா, அப்போ இங்கேயே என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் மை இன்ட்ரெஸ்ட் இன்கம் இட் வில் பிகம் 0.
நான் சொல்றது புரியுறதா இல்லையா? ஏன்னா நீங்கெல்லாம் எனக்கு ஃபீஸ் கொடுக்கலன்னா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருதே. ஐடியா புரியாது? அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வச்சு அதனால தான் நீ வரலன்னா கூட நான் இங்கே டான்ஸ் ஆடினா கூட எனக்கு பரவாயில்லடான்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு. நீலாம் வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெருவில் போய் போஸ்டரை விட்டு October 3 தான் முடிச்சார் அதனால என்ன வேணா பண்ணிக்கோ, ஸ்டில் எனக்கு ரிஸ்க் 0. எனக்கு ரிஸ்க் 0 சார். அந்த திமிரு தானா சார் உங்களுக்கு? ஆமாம், கொஞ்சம் இல்லையா? அப்போ உங்களுக்கு உண்மையாக ரிஸ்கே இல்லையா சார்? எனக்கு ரிஸ்க் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன காஸ்ட் இல்லை, ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஃபீஸை ஃபஸ்ட்டே வாங்கிடுறேன். ஃபீஸ் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் தான். ஸோ எனக்கு லோனே வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஃபீஸை விஜயதசமி வாங்கி அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை வச்சு பில்டிங் எடுத்து. ஐடியா புரியுறதா இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற ஏசி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கெலாம் ஃபண்டிங் நாங்களே கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட் நீயே தரியே. ஓ சார், நீங்கள் ஒரு டேஷ் சார், அதை பற்றி பேசாது. ஐடியா புரியுறதா இல்லையா? அப்போ நான் லோனும் வாங்கல, ஏன்னா உங்ககிட்ட இருந்தே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட் வாங்குறேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இல்லை, அதான் அடுத்த ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஹேஸ் டு பி பெய்ட் irrespective ஆஃப் யுவர் இன்கம். ஸோ அந்த ரிஸ்க்கும் எனக்கு 0, ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கும் எனக்கு 0. ஸோ கேஎஸ் அகாடமி ஆப்ரேட் பண்ணுறதுல எனக்கு என்னவே இல்லை. ஓகே, அதனால தான் சார் இப்படி திமிரு பிடிச்சின்னு போய் அலையிறேன். எவனா ஒருத்தன் இதை பண்ணானா வெளில போ, இதை பண்ணு, அதை பண்ணு. இதே ஒரு அப்கமிங் இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. நீங்கள் என்ன திமிராக உட்காந்துக்கலாம், காலை எப்படி வச்சுக்கலாம்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் எப்படி வேணா இருக்கு, உடம்பு சரியில்லையா வீட்டுக்கு போயிடுங்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஒன்றால் அவனுக்கு எதாகணும். எனக்கு அப்படி கிடையாது, ஓடி படா டேஷ்ன்றான். அதுக்காக தான் எப்பயுமே பிஸ்னஸ் பர்சன் நாளைக்கு நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது when you start your independent practice also ensure your fixed cost is minimal. or if your fixed cost is inevitable, அது மாதிரி வேணும் நமக்கு. இப்போது பசங்களை தெருவில் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க முடியாது, பில்டிங் வேணும் தான் நமக்கு. இப்போ இது மாதிரி ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கும்போது நாளைக்கு பசங்க வரல, ஏதோ ஒன்று இது பண்ணிட்டானா அப்போ எப்படா சார் இது பண்ணுவேன் நான் யோசிச்சுட்டேன். ஸோ வர பணத்தை போட்ஸ் கிளப்லையோ காரையோ எதுவும் பண்ணிடாத, வர லாபத்தெல்லாம் என்ன பண்ணிட்டே எஃப்டிஆராக போட்டு ஃபிக்ஸ்டு இன்கம் கொண்டு வந்துரு. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் தானே ரிஸ்க். அப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் இப்போ நீங்கள் யாரும் வரலன்னா கூட எனக்கு என்ன இன்கம் வரும்? இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் பேங்க் டெபாசிட்ஸ் வரும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வச்சு எதை அடைச்சிடலாம் நம்ம? ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்போ என்னோட ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கை என்ன பண்ணிட்டேன்னா இந்த 10 வருஷத்துலேயே ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கை 0 பண்ணிட்டேன். ஐடியா புரியுறதா இல்லையா? அது மாதிரி நீங்களும் பண்ணலாமண்ணா, தாராளமாக பண்ணலாம். என்ன பொறாமையோடு பார்க்காத ப்ளீஸ் கண்ணா. பாடுறா இருந்தாலும் ஜாலியாக இருக்காரு. அப்போ இவருக்கு வரதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைடா, அப்போ எல்லா கான்ட்ரிபியூஷனும் இவருக்கு ப்ராஃபிட்டா, அப்போ ஆல்ரெடி ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் தான்டா இருக்கார். அது மாதிரி பண்ணாத செல்லம்மா. ஒரு கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இவருக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட்ல அட்ஜஸ்ட் ஆகிடுறது. அப்போ எல்லா கான்ட்ரிபியூஷனும் இவருக்கு ப்ராஃபிட். அப்போ நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்தை ஃபேக்கல்ட்டி கூட்டு மிச்சம்லாம் இவர் தான் அடிக்கிறார். ஆமாங்கண்ணா, ஆமாம், கொஞ்சம் அறிவு வேணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா, இப்போ அந்த போய் போட்ஸ் கிளப்பில் வீடை வாங்கிடுறோம். போட்ஸ் கிளப்பில் வீடை வாங்கிட்டு காரை வாங்கிட்டு கல்யாணத்தை செலவு பயங்கரமாக பண்ணி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிட்டு வர நிறைய சம்பாரித்து நல்லா வாழ்ந்திருப்பான். திடீர்னு ஏதோ பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகும்போது அவங்ககிட்ட பணம் இல்லை, போட்ஸ் கிளப் வீடை விற்க முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு மார்க்கெட்டில் 12 கோடி கொடுத்து வாங்குகிற பையர்ஸ் கம்மி. So his money is blocked in certain properties which he is unable to liquidate in the form of cash. அதனால தான் போயிட்டு இதில் குதிச்சான் பாரு இந்த காஃபி டே. ஏன்னா 30,000 ஷாப்போட ரெண்டல் எக்ஸ்பென்சஸ், அவனுக்கு ஒரு ஹியூஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதுவும் இல்லாமல் ஏதோ லோனை வாங்கியிருக்கான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். 2 ரிஸ்க். ஒன்று ஆப்ரேட்டிங் ரிஸ்க், அந்த காஃபி டேவோட ரெண்டல். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த காஃபி டேவோட ரெண்ட் கொடுத்தாகணும். அவனுக்கு கான்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக வரலன்னா ஐடியா புரியுறது? அந்த ரெண்ட் அது ஒரு ஆப்ரேட்டிங் ரிஸ்க். இதை தவிர கடன் வாங்கியிருக்கான் அவன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இது 2 தான் ஒரு பிஸ்னஸ் பர்சனை அழிக்கிறது. இந்த 2மே இல்லாமல் ஒரு பிஸ்னஸை நீ கண்டுபிடிச்ச சூப்பர். கேஎஸ் அகாடமி புரியுறதா இல்லையா? அழகா கொஞ்சம் அறிவு வேணும், பொறாமப்படாத. ஆல்ரெடி வேற இது மாதிரி ஆயிருக்கு திஷ்டி. திருப்பி எதுவும் பட்டு இந்த சைடு அந்த சைடு வந்தோம்னா கொன்னுடுவோம் ஒன்னதான் சொல்லிட்டேன். புரியுறதா இல்லையா? ரைட்.
உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன்னா நாளைக்கு நீ பணம் சம்பாதிக்கும் போது என்ன பண்ணுனா முடிஞ்ச லெவல் டெபாசிட்டாக போட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம். உன்னோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு கம்பெனியில் சிஎஃப்ஓவாக இருக்கேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்கமே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணிடணும். அது வரைக்கும் அதனால தான் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடாது இனிஷியலாக. ஸோ அந்த ரிசர்வ்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அந்த ஃபிக்ஸ்டு இன்கமே உன் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவராக எடுத்துனா நாளைக்கு நீ அந்த கம்பெனிலேருந்து சம்பளம் எடுக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா உன்னோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேலரி இஸ் அ ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்க. புரியுறதா இல்லையா? சோ ஒன் சம்பளம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. your salary should not be dependent on the sales of that company. உன் சம்பளமே அந்த கம்பெனியோட சேலரி இது சேல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீ ஒரு நல்ல சிஎஃப்ஓ. அப்போ நான் ஒரு கம்பெனியோட சிஎஃப்ஓ இருந்தால் I will ensure, I will tell the directors very clearly, if you are going against my policy, I will put resignation. உனக்கு 20% எதிர்பார்க்குறியா, இப்போ 32% இது மாதிரி வந்திருக்கா, இப்போ கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் இயரே 33% வந்திருக்கே, கொடு சரவணா. முடியாது. நல்ல, ஏன்னா எனக்கு இங்கே 300 கோடி இருக்குது. இந்த 300 கோடி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு வர லாபத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எனக்கு வந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க்குவே ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ண. இப்போ தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சேலரிலாம் எடுத்துக்கிறீங்களா டைரக்டர்ஸ் எல்லாரும்? ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண. பணம் பயங்கரமாக வருது, ஆர் நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரொம்ப கம்மி இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்த ஆப்ரேட்டிங் ரிஸ்க் குறைக்கிறதுக்கு இந்த 300 ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை எப்படி குறைக்கலான்னு பார்க்கணும். எல்லாரையும் அடையார் ஆலமரத்துக்கு கீழே வர சொல்லணும். ஐடியா புரியுறதா இல்லையா? எப்படியாவது இதை எப்படி குறைக்கிறது? சார் இந்த ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கை நான் குறைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எய்தர் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு, இந்த 1000 கோடியை 2000 கோடியாக மாற்று, அப்போ 800 கோடி ஆகிடும் உன்னோட கான்ட்ரிபியூஷன். ஆனால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேம், கேப் வைட் ஆகிடுது. ஸோ கேப் வைட் ஆகும்போது 500 கோடி இப்போ கூட டிவிடெண்ட், நோ ப்ராப்ளம். புரியல? இப்போ எனக்கு ஆல்ரெடி 1.8 crores ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது. என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1.5 crores ஆனுவல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. இப்போது இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் 30 கோடியே என்னோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணிடுறது. இதுக்கு மேலே இப்போ அடுத்த வருஷம் நான் வந்து இன்னொரு 30 கோடி சம்பாதிக்கணும். இதை வச்சு போட்ஸ் கிளப் வீடு வாங்கலாம். ஏன்னா இதே எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணிடுறது. இப்போ இதுக்கு மேலே நான் போட்ஸ் கிளப்ல வீடை வாங்கிட்டு படுத்துன்ற கிளாஸ் ஸ்விமிங் பூலில். ஐடியா புரியுறதா இல்லையா? அதுக்கு நான் போட்ஸ் கிளப்ல வீடே வாங்க முடியாது சார். வாங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக. உடனே போட்ஸ் கிளப்ல போய் படுத்துக்கணும். ஹை ரிஸ்க். நாளைக்கு போட்ஸ் கிளப் வீடை விற்கணும். அப்புறம் உட்காந்து வருவேன், சார் நல்லா தான் சார் பண்ணேன், ஜாதகத்தை எடுத்துன்னு தெத்துருவா போவேன். ஜாதகத்தை எடுத்து நல்லா தானே வாழ்ந்தான் இவன், ஏன் இதாகிடுச்சு, சக்கரம் சனீஸ்வர் வந்து பக்கத்தில் போடாம் மூஞ்சி. உனக்கு ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கு தெரில. சனீஸ்வர் வந்து தெருவில் உனக்கு வந்துட்டார். அவருக்கு வேலை வெட்டியே இல்லை, உன்னை தெருவில் பிடிச்சின்னு வந்துட்டார். அங்கே உனக்கு அறிவில்லை. உனக்கு என்ன இல்லை? அறிவில்லை. அதை ஒத்துக்கோ. ஐடியா புரியுறதா இல்லையா? கம்ஃபர்டபுள்? ஓகே. அப்படின்னா சார் அந்த 2 ரிஸ்க்கு, ஒன்று இந்த ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸ்டு காஸ்ட், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் தான் ஃபினான்ஸ். அதையும் இப்போ போட்டு காட்டிட்டோமா டக்குன்னு உனக்கு? ஓகே. யார் இந்த ஃபார்முலா சொன்னது? சூப்பர் ஆத்தர்கன். எவ்வளோ அழகாக நம்ம இன்ஸ்டியூட் புக்கில் போட்டிருந்தோம். அப்பயும் சிஏ ஃபைனல் புக்லேயும் கான்ட்ரி இதெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. என்னடா இது அப்படின்னு இருந்தது எனக்கு. சிஏ ஃபைனல் புக்லேயே கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி சம்மெல்லாம் வந்தது. கான்ட்ரிபியூஷன் இவரே என்ன இது 4 times அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. பிரசன்னச்சந்திரா செதுக்கி இதுதான். இங்கே கிள்ளி விட்டா அங்கே எவ்வளோ துடிக்குதுன்னு பாரு. அங்கே அதிக துடிக்கிறதுல அது ரிஸ்க்கு. அது ரிஸ்க்குன்னு சொன்னது யாரு? பிரசன்னச்சந்திரா. அது அட்வான்டேஜ்னு எல்லா புக்லையும் எழுதியிருப்போம். ஆனால் பிரசன்னச்சந்திரா தான் இந்த பர்ஸ்பெக்டிவ்ல பாரு அப்படின்னு எழுதி. அதே மாதிரி பிரசன்னச்சந்திரா ஒரு வேரியபிள் ஃபேக்டர் 2 ஃபேக்டர் நடுவில் இருந்ததுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் will be equal to the percentage change in the third factor. However, the absolute change will not be equal. இந்த இது பண்ணது இப்போ நான் சொல்லி கொடுத்தது சரவணன் எங்கேயோ கல்ல உட்காந்துட்டேன்னு நினைக்காத. யார் அவர்? பட் ஐ ஹவ் அப்ளைட் இட் ப்ராக்டிக்கலி. இப்போ ஒரு படிப்பை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நிறைய பேர் நாளைக்கு பிஸ்னஸ் பர்சன், நீங்கள் கன்சல்டண்ட்டாக போகிற ஒரு ஆஃபீஸ் கம்பெனிகிட்ட கிளியராக சொல்லணும், யூ ஆர் ஹேவிங் அ ஹியூஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், த கான்ட்ரிபியூஷன் அண்ட் த கேப் பிட்வீன் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் வெரி மினிமல், த கம்பெனி கேரிஸ் அ ஹியூஜ் ஆப்ரேட்டிங் ரிஸ்க், பி வெரி வெரி கேர்ஃபுல். டுமாரோ இஃப் யூ லூஸ் த மார்க்கெட் ஷேர். நம்ம அது மாதிரி நெகட்டிவாக சொன்னாலே சில டேரக்டர்ஸ்க்கு அது மாதிரி தாங்க முடியாது. பட் வி ஹேவ் டு பி வெரி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட். ஏன்னா நாளைக்கு நம்ம இருந்த அந்த கம்பெனி லிக்விடேட் ஆகிறது நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நாளைக்கு எல்லா கிரெடிட்டும் அவன் எடுத்துப்பான். சிஎஃப்ஓ எங்களது சரியில்லை அதனால லிக்விடேட் ஆச்சுன்னுவோம். அப்போ தான் நல்லா நறுக்கி நம்ம பேசணும் அழகாக. நான் பயப்படாமல் பேசிடுவேன் யாருக்குமே. நான் அதை செஞ்சும் காட்டிருக்கேன். கேஎஸ் அகாடமிக்கு என்னோட ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கை என்ன பண்ணி காமிச்சிருக்கேன்னா
0 இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் சார். 10 வருஷத்தில் 30 கோடி கிட்ட ஏர்ன் பண்ணிட்டல. டிஸ்க்ளோஸ்ட். என்னடா புரியுறதா இல்லையா சார்? 30 கோடி இல்லை எல்லாமே டிஸ்க்ளோஸ்டு தான். இதை தவிர இதெல்லாம் இருக்குல்ல எனக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், என்னோட ஆல்ரெடி வாங்கின ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இருக்குது. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ இன் டர்ம்ஸ் ஆஃப் கவரிங் மை ஃபிக்ஸ்டு காஸ்ட். எனிவே திஸ் வில் கவர் மை ஃபிக்ஸ்டு காஸ்ட். நல்லா இருக்கா இல்லையா? ஓகே. விஜயதசமி வேறு ஒரே நாளில் 10 கோடி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். டே கடை வைக்காத. ஓகே, வாயை பொத்து சார். எப்படி சார் விஜயதசமி அன்னைக்கு 10 கோடி எப்படி சார் பிளான் பண்ணுறல? ஆமாம், ஒரே நாள்லேயே பேங்க்கே காலி ஆகிடும், அந்த லெவலுக்கு இருக்கு இப்போ. விஜயதசமி அன்னைக்கு 1500 ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ண கூட 6 கோடி. அது மாதிரி பண்ணாதரா சார். அப்போ போட்ஸ் கிளப் கன்ஃபார்ம்டு தான். புரியுறதா இல்லையா? போட்ஸ் கிளப் ரோல்ஸ் ராய்ஸும் சரவணன் சாருக்கு கன்ஃபார்ம்டு தான். அதுக்கு ஒரு ட்ரீட் கேட்பியாடா சார்? என்னென்ன டூரா? சரி கூட்டின்னு போகிறேன். விடு. ஓகே. கவனிங்க. கடா இங்கே எல்லாரும் கவனி. EB80 எவ்வளோ கண்ணா இருக்கு? EB80 எவ்வளோ இருக்கு? 100 லெஸ் இன்ட்ரெஸ்ட். என்ன லெஸ்? ஒரு 10 கோடி வச்சுப்போம். போனால் 10 டெட்டு கம்மியாக வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்குது, இதுவும் கேவலமாக வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கட்டும். இங்கே கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கா பாரு. இந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தான். இது ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, இது ஃபிக்ஸ்டு ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு தான். என்னைக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்குது? ரிஸ்க் இருக்குது. இப்போ பார் 90 லெஸ் டேக்ஸ். சும்மா 50%. ரொம்ப அதிகமாக இருக்கா? 1/3. நமக்கு என்ன செக் விடு அப்படி தான் கட்டுவோம் நம்ம. என்ன? ஓகே. இது என்னது? ஈட்டுனா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸா? ஓகே. இப்போ பார், இப்போ நமக்கு 20% குறைஞ்சதா? 20% இங்கே குறைஞ்சதா? இங்கேயும் 20% குறைஞ்சதா? இங்கேயும் 20% குறைஞ்சதா? இங்கே 0% சேஞ்சா? இங்கே 80% டிக்ளைனா? இங்கேயும் 0% டிக்ளைன். கரெக்ட்? என்னடா 0% சேஞ்ச். கரெக்டா? ஓகே சார். இன்ட்ரெஸ்ட் மாறாதா சார்? இது மாதிரி சேஞ்ச் அதெல்லாம் மாறாது. 10 அதுக்கு தான் சொன்னேன். 1/3 ஏதோ வருது. போ சார். 3.33 அது மாதிரி பண்ணாத. கிளியா? ஓகேவா? இதுதான் ஈட். இதான் என்னது? ஈட்டு. இந்த ஈட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். என்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு EPS. சார் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 வச்சுப்போம். ஏன் சார் இப்படி பண்ணுறது? இல்லைக்கா நான் 1 crore 60 crores வாய்ப்பத்து. ரெடி? கிளியா? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அழகாக புரியறதாக்கண்ணா சார். இப்போது இந்த மாதிரி தப்பாக வந்திருக்கு பார். 90/10. அப்போ அப்சல்யூட்டா? இது பர்சன்டேஜ் சேஞ்சு. அப்சல்யூட் சேஞ்சு எவ்வளோப்பா? 80 தானேக்கண்ணா? ஓகேவாக்கண்ணா? இதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் எனக்கு போட்டுக்கண்ணா. 80 divided by 90 into 100 எவ்வளோப்பா? 80 divided by 90 into 100. உடுத்தல் அதான் பழகிருக்கோம்ல. ஓகே. இதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோக்குண்ணா? 90% ஆக்குண்ணா. ஓகே. இது எவ்வளோக்குண்ணா வருது? அப்போ இதையும் 90ன்னு வச்சுப்போம். ஏன்னா இதுவும் என்னடா அப்போ எல்லாமே 90% வச்சுப்போங்கண்ணா. எல்லாம் அது மாதிரி தான் வருது. அப்போ ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன். நினச்சின்னு போ, பரவாயில்ல. ஏன் சார் இது ரெண்டுத்தையும் சேமாக போட்டல? ஏன்னா வேரியபிள் ஃபேக்டர் இருக்குல்ல, டேக்ஸு. டேய் டேக்ஸ் நடுவில் இருக்குன்னா வேரியபிளா ஃபிக்ஸ்டு ஃபேக்டரா?
எவ்வளோ ப்ராஃபிட்னாலும் சேம் டேக்ஸ் தானே பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் டேக்ஸ். அப்போ இது வேரியபிள் ஃபேக்டர். when there is a variable factor between two factors the percentage வாய்ப்புத்து கிளியர். ஓகே, இப்போ பார் ஃபினான்ஷியல் லெவரேஜ். என்னங்கன்னா ஃபினான்ஷியல் லெவரேஜ். ஃபினான்ஷியல் லெவரேஜ் நம்ம புக்கில் ஃபார்முலா பார்த்தோன்னா EBIT டிவைடட் பை EBT. EBIT டிவைடட் பை EBT நம்ம புக்கில் குத்துந்தான், கரெக்ட். ஆனால் பிரசன்னச்சந்திரா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்லாரும் கவனி, பிரசன்னச்சந்திரா சரவணன் சேல்ஸை கிள்ளி விட்டு EBIT எப்படி துடிக்கிறது அதிகமாக, அது வந்து ஆப்ரேட்டிங். இங்கே கவனிக்கண்ணா, எல்லாரும் எல்லாம் கவனி. இங்கே கிள்றோம்ப்பா, இங்கே கிள்றோம், எல்லாரும் கேர்ஃபுல்லாக கவனி. அங்கே ரொம்ப துடிக்கிறது, எல்லாரும் அங்கே பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஒன்று விக்கி விக்கி அழறது. டேய் டேய் எல்லாரும் கவனி. அங்க கிள்ளினோக்கண்ணா, இங்க துடிக்கிறது ஒண்ணு, இங்க துடிக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு விக்கி விக்கி அழறு. ஏய் எல்லாரும் கவனிங்க, ஏய் எல்லாரும் கவனி. அப்போ சேல்ஸ கிள்ளி விட்டு EBIT அதிகமா துடிக்கிறது அப்படின்னா இதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரிஸ்க் இருக்கு. EBIT துடிக்கிறதுனால EBT என்னது, ஓகே, EPS என்னங்கடா, EPS அங்க ஒண்ணு பயங்கரமா துடிக்கிறது, அங்க ஒண்ணு. அப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். சார் இங்க கிள்ளும்போது எல்லாருமே இது பண்ணோம், ஆனா அங்க ரியாக்ஷன் அதிகமா இருக்கு சார். அப்ப இதுங்க ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு, அதை விட்டு தள்ளு. அங்க துடிக்கும் போது அங்க ஒண்ணு வீம்பி, அப்போ அதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் எனக்கு வாய்ஸ் சரியா வரல ஸ்ரீ. ஓகே, ஒன்றும் கொஞ்சம் ஷார்ப்பாகணும். அதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர். எஸ் ஆர் நோ? சார் இது என்ன சார், இது சேல்ஸ், இது என்ன சேல்ஸ், அது என்ன சார் EBIT, அது என்ன சார் EPS, அது என்னது அப்படின்னா EBIT துடிக்கிறதுனால EPS எவ்வளோ துடிக்கிறது. அப்போ EPS ரொம்ப அதிகமாக துடிக்கிறது அப்படின்னா இதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, அதுதான் இன்ட்ரெஸ்ட். சார் அங்கேயா அவா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ரிஸ்க் இருக்கா? எது உள்ள எது இருக்குன்னே தெரியலையே சார். எது உள்ள எது இருக்கு எந்த சைடுல? என்னப்பா அப்பாஸா? ஓகே, டேய் கிளியரா இருக்கல சார். அதே சார் துடிக்கிறது, இவன் ஆடுறதுனால சில பேர் இன்னசென்ட் ஆகி சார் இவன் ஆடுறதுனால அங்கே அதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கு ரிஸ்க். இவன் ஆடுறத அது தாங்க முடியல, இது ஆடுறத இங்க தாங்க முடியல, இவ ஆடுறத அங்க தாங்க முடியல. அப்போ நம்ம பாக்குறோம், நம்மளா கிளாஸ்ல ஸ்பெக்டேட்டர் தானே பாக்குறோம். ஓ கன்க்ளூஷன், அப்ப அதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ இருக்குடா. அப்ப அதுங்க ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ இருக்கு. அந்த ஏதோ தான் நம்ம லெவரேஜ்ல என்னது எனக்கு இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம பிரசன்னச்சந்திரா என்ன சொல்றாருன்னா, Saravanan, operating leverage is percentage change in EBIT divided by percentage change in sales கிள்ளி விட்டா EBIT எவ்வளோ துடிக்கிறதுன்னு பாரு, அது ஆப்ரேட்டிங் லெவரேஜ். ஃபினான்ஷியல் லெவரேஜ் இஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS divided by percentage change in EBIT. இந்த EBIT துடிக்கிறதுனால EPS எவ்வளோ துடிக்கிறது அப்படின்றத பாரு, அதான் என்ன லெவரேஜ்ன்றார் ஃபினான்ஷியல் லெவரேஜ். ஃபினான்ஷியல் லெவரேஜ் நம்மளதுல பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன EPS, பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன EPS, அதே தான் 67. இதுவும் என்னவா இருக்கு E2 EPS சேமாக தானே இருக்கு. ஸோ அப்போ அதுவும் எவ்வளோ பர்சன்ட் 90% சேஞ்ச். அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன EPS எஸ் 90% டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT எவ்வளோக்குன்னா 80%. எவ்வளோ இருக்கு பார் 1. இங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்கு, ஏன்னா கேப் வைடா இருக்கு. ஐடியா புரியுறதா இல்லையா? இங்க EBITக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கேப் என்னவா இருக்கு வைடா இருக்குன்னா அந்த இடத்துல ரிஸ்க் என்னவா இருக்கு கம்மியா இருக்கு. அதனால தான் 1.125 வருது, அங்க 4 வருது.
ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணும்னா 1.5 இருக்கணும். என்ன வருது அங்கே 4 வருது. இங்கே கொஞ்சம் 1.125 ஜென்டலாக. ஏன்னா 100 ரூபாய் EB80 இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வெறுமனே என்ன இருக்கு 10 ரூபா. அப்போ குறைஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்ட்ரெஸ்ட் அடைச்சிடலாம். என்னடா இப்போ பாரு, நம்ம குறைஞ்சது ஸ்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அடைச்சிருப்போம். கரெக்ட், 20ன்னு வந்தது, 10 அடைச்சிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஓகே, இது விட்டுத்தாள் 1.125. இந்த ஃபார்முலா EB80 எவ்வளோக்குண்ணா 100 டிவைடட் பை EB80 எவ்வளோ, EBT ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் 90. 1.1 தான் வருதா, 100 டிவைடட் பை 90 எவ்வளோ வருது 1. அதே தான் வரணும், வேறு எதுவும் வரக்கூடாது. என்னடா கிளியர்? ஓகே, எல்லோரும் இங்கே பாரு சார். இப்போ ஃபினான்ஷியல் லெவரேஜ் EB80 டிவைடட் பை EBTயா? அது எப்படி சார்? இப்போ EB80 கிளி விட்டா EPS எவ்வளோ துடிக்கிறது? EB80 80% துடிக்கும் போது EPS 90% தான் துடிக்கிறது. அப்போ அதுங்க கிட்ட ரிஸ்க் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, ரிஸ்க் அதிகம். இங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அங்கே கம்மி தான் இருக்குது. டோன்ட் வரி. ஓகே, அங்கே கம்மியாக தான். ஓகே, டே வாயை பொத்து. ஓகே, ரெடி? இங்கே எல்லாரும் கவனி. ஓகே, இங்கே எல்லாரும் கவனி. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன EB80. கனா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS, இங்கே பார், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EAT. EPSோட பர்சன்டேஜ் சேஞ்சும் EATோட பர்சன்டேஜ் சேஞ்சும் என்னவா இருக்கு, சேமாக இருக்கு. ஏன்னா EAT டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தானே EPS. என்னடா EATோட பர்சன்டேஜ் சேஞ்சும் EBT ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸோட பர்சன்டேஜ் சேஞ்சும் என்னவா இருக்கு, சேமாக இருக்கு. ஏன்னா வேரியபிள் ஃபேக்டர் டேக்ஸ் நடுவில் இருக்கு. ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன் ஏதோ. கிளியர்? EATோட பர்சன்டேஜ் சேஞ்சும் EBT பர்சன்டேஜ் சேஞ்சும் என்னவா இருக்கு? ஏன் அது ரெண்டு சேமாக இருக்கு? When there is a variable factor between two factors, the percentage change in the first factor will be equal to percent. However, the absolute change in the first factor will not be equal to the absolute change in the third factor. அப்போ சார், அப்போ percentage change in EPS is equal to percentage change in EAT and it's equal to percentage change in EBT. அப்போ percentage change in EPS is equal to percentage change in EBT divided by percentage change in EBIT. Percentage change in EBT is delta EBT divided by EBT into 100 divided by delta EBIT divided by EBIT into 100. 100 cancel. இது மேலே போச்சுன்னா delta EBT divided by EBT into EBIT divided by delta EB80. What is delta EB80? 80. What is delta EBT? 80. EB80, EBT, delta same இருக்கு because fixed cost interest இருக்கு. So EB80 delta cancel. So EB80 divided by EBT. Clear? புரியுறதா? உண்மையாக புரிஞ்சுட்டு. ஸோ சேல்ஸை கிள்ளி விட்டு EB80 எவ்வளோ துடிக்கிறதோ அது ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கு. EB80 துடிக்கிறதுனால அது ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EB80, ஃபினான்ஷியல் லெவரேஜ் EB80 டிவைடட் பை EB80. Sir, then what is combined leverage? What is combined leverage? OL into FL. இப்படி படிச்சிருப்பேன் நீங்கள், ஞாபகமாவது இருக்கு அதெல்லாம்? ஓகே, ஆப்ரேட்டிங் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EB80 இன்டூ EB80 டிவைடட் பை EBT. EB80 கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை, சரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உங்கள் ஸ்டைலில் வாட் இஸ் கம்பைன் லெவரேஜ் அதெல்லாம் விட்டுத்தல். எல்லாம் இங்கே கவனி. ஓகே, எல்லாருக்கும் அது புரியறது, துடிக்கிறது புரியறதுல. ஓகே, துடிக்குது, அங்கே அதிகமாக துடிக்கிறது. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது? ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் ஒன்று ஆப்ரேட்டிங் ரிஸ்க் விச் இஸ் த ஃபிக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அந்த சைடு ரிஸ்க் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். ஐடியா புரியாதா? ஒன்றும் இல்லை. இப்போ வாட் இஸ் கம்பைன் லிவரேஜ்? வாட் இஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாரும் கவனி, இங்கே கிள்ளி விட்டுட்டு நம்ம அங்கே பார்க்கல, டைரெக்டாக அங்கே பார்க்குறோம். புரியாதா? ஏன்னா இங்கே கிள்னா அங்கே துடிக்குது, அங்கே துடிச்சா அங்கேயே துடிக்கிறது. நம்ம அங்கேயே பார்க்கல, எங்கேயே பார்க்கல, நம்ம அதை பார்க்குறோம். இதை கிள்ளி விட்டு அங்கே பார்க்குறோம். அப்படின்னா சேல்ஸை கிள்ளி விட்டு EPS எவ்வளோ துடிக்கிறதோ அதான் கம்பைன்டு லெவரேஜ்.
புரியுறதா இல்லையா? சேல்ஸை கிள்ளி விட்டு கோச்சுன்ட்டு ராக்கி கோச்சுக்காது. சேல்ஸுக்கு எவ்வளோ பேர் நல்லா புரியுறது. ஒரு டெமோ பீஸை வச்சு எப்படி ஒரு கான்செப்ட் யூ ஆர் யூஸ்ஃபுல் டு த வேர்ல்டுன்னு. டேய் வாயை பார்த்து, டேய் நான் ராக்கின்னு சொன்னா இங்கே கிள்ளி விட்டுன்னு சொன்னா, இங்கே யாரையோ கிள்ளி விட்டு, ஓகேவா? ரைட், இங்கே யாரையோ கிள்ளி விட்டு அங்கே பார்க்குற அங்கே தேங்கி தேங்க. சார் அப்போ சேல்ஸை கிள்ளி விட்டு இபிஎஸ் எவ்வளோ துடிக்கிறதோ அதான் என்ன லெவரேஜ்? கம்பைன்ட் லெவரேஜ். இது ரெண்டும் துடிக்கிறதுக்கான நடுவில் ரெண்டும் இருக்குது. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் இருக்குது, என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் இருக்குது. ஐடியா புரியுறதா இல்லையா? ரைட். அப்படின்னா கம்பைன்ட் லிவரேஜோட ஃபார்முலா, கம்பைன்ட் லெவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் sales. Percentage change in EPS is percentage change in EBT, because percentage change in EPS will be equal to percentage change in EBT. Percentage change in sales is percentage change in contribution. Upper delta EBT divided by EBT into contribution divided by delta contribution, and delta contribution is 80 and delta EBT is also 80, so cancel contribution divided. கிளியா? உண்மையா புரியுறதா சார்? புரிஞ்சுத்த சார்? சேல்ஸை துடிக்க விட்டு இபிஐடி எவ்வளோ துடிக்கிறது, இபிஐடி துடிக்கிறதுனால இபிஎஸ் எவ்வளோ துடிக்கிறது. இது ரெண்டும் துடிக்கிறது ஆப்ரேட்டிங் லிவரேஜ், அது ரெண்டும் துடிக்கிறது ஃபினான்ஷியல் லிவரேஜ். இதை கிள்ளி விட்டு அங்கே பார்த்தா கம்பைன்டு லெவரேஜ். அவ்வளோதான். அழகாக புரிஞ்சுது என் குழந்தைங்களுக்கு. லெவரேஜ் அனாலிசிஸ் ஃபார்முலாவோட லாஜிக்லாம் அழகாக புரியுறதா இல்லையா? ஸோ ஆப்ரேட்டிங் லெவரேஜ், ஃபினான்ஷியல் லெவரேஜ் அண்ட் கம்பைன்டு லெவரேஜ். இந்த லெவரேஜை விட நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கை எப்படி மிட்டிகேட், அதை என்கிட்ட கற்றுக்கோ. அதே மாதிரி நாளைக்கு ஒரு சிஎஃப்ஓவாக இருந்து ஒரு நியூ கம்பெனி ஆர் க்ரோயிங் கம்பெனி, they are making lot of profits, the director wants to withdraw the money for personal purpose, you have to give a proper guidance. Sir, now it's a starting company, so there is lot of fixed cost. Today if you pump the entire money in some personal assets and other things, tomorrow in case there is an issue, we will be having certain difficulties. Instead I will project you an idea wherein our fixed cost is this much, so we will save the entire money. Whatever, you can take some drawings, not huge drawings. நான் பேசுறது புரியுறதா? இப்போ எனக்கு 8 கோடிக்கு போர்ட்ஸ் கிளப்பில் வீடு வந்தது, நான் வாங்கலை. என் ஒய்ஃப் எங்கே வாங்கிடலாமே, நம்ம எதுக்கு வாடகை கொடுக்கணும்? நோ ப்ராப்ளம். இப்போ நான் வாடகை கொடுத்துட்டு இப்போ டி நகர்லேயே எனக்கு வந்து 2.5 லட்ச ரூபா நான் வாடகை கொடுக்குறேன். அந்த 2.5 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறது நோ ப்ராப்ளம். ஏன் சார், அது தண்டம் தானே, அதை வச்சு நம்ம ஒரு இஎம்ஐ கட்டிடலாமே அப்படி யோசிப்பா நிறைய பேர். முட்டாள்தனம். இஎம்ஐ கட்டுறது இட்ஸ் அ லாங் ரன் கமிட்மெண்ட். ரெண்ட்டு இன்னைக்கு வேண்டாம்னா அடுத்த நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம். ஐடியா புரியுறதா இல்லையா? அதுவும் இல்லாமல் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த டி நகரில் இருக்க பெங்களா 5000 ஸ்கொயர் ஃபுட் பெங்களா அண்ட் ஒரு 6 கிரவுண்ட் அது நான் இருக்கிறது. இப்போ அந்த 6 கிரவுண்டை நான் வாங்கணும்னா 30 கோடி கொடுக்கணும் மினிமம். ஒரு கிரவுண்டு 5 கோடி. ஸோ 6 கிரவுண்டில் ஒரு பெங்களா இருக்குது, 30 கோடி கொடுத்து வாங்கணும். 30 கோடியை நான் போய் அந்த பெங்களாவில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 30 கோடிக்கு எனக்கு 6% வட்டி 1.8 crores ஐ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதுக்கு நான் அதை வாடகைக்கு எடுத்தேன்னா 2.5 lakhs என்னோட ரெண்டல் இன்கம், ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் இன்டூ 12 months போட்டால் 30 லட்சம் தான் வருது. ஸோ 1.8 crores I will be losing interest. So out of that I pay 30 lakhs, 1.5 crores I am having savings. ஐடியா புரியுறதில்ல? அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட. அப்போ நம்ம சொந்த வீட்லேயே வாழ வேண்டாமா? ஒன்ஸ் உன்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாம் மிட்டிகேட் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ளஸ் வருது இல்லை, அதை நீ எதுலன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். உன்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிஸ்கே மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் யூ கோ அண்ட் பிளாக் யுவர் மணி இன் சம் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் விச் இஸ் நாட் கிவிங் யூ கரஸ்பாண்டிங் இன்கம், பட் யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு கேஷ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நான் என் டீம் கிட்ட சொல்லுவேன், ஐயோ நான் ரொம்ப சம்பாதிக்கிறேன், அது மாதிரி ஏன் சார் கொடுக்க மாட்டேன்ற, அது மாதிரி நினைக்காதரா. இது மாதிரி எனக்கு இருக்குது, இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குது, நான் இன்றைக்கி உனக்கு எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிட்ட வந்து ஐயோ ஜாக்கு உங்கள் வீட்டு அம்மா நகையை வச்சு வா ரெண்ட்டு கொடுக்கணும், நீ எமோஷ்னலாக என்னால் கேட்க முடியாது. அதனால் நீ என்ன டிசர்விங்காக அவ்வளோ மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும்.
நான் சொல்கிறது இப்போ நான் கோடியாக சம்பாதிக்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரவணன் சார் இவ்வளோ சம்பாதிக்கிறார், ஏன் நமக்கு இன்னொரு 2 லட்சம் தூக்கி போனஸாக கொடுத்தா கூட ஒன்றும் ஆக மாட்டாரே, அவர் தான் 2 கோடி வச்சிருக்காருன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த 2 கோடியை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாதான் எனக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோட ஆப்ரேட்டிங் ரிஸ்க்கு மிட்டிகேட் ஆகும். அது மிட்டிகேட் ஆகிற வரைக்கும் என்னால் ஓவராக ஸ்பெண்ட் பண்ண, யார் டிசர்விங் எவ்வளவோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நீ உன் ரிஸ்க்கை 0 பண்ணிட்ட. அதுக்காக தான் சொல்லுவோம், நீயே நிற்கிறதுக்கு ஆடுற, இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ப, நீ ஃபஸ்ட்டு நெல்லு, அப்புறம் இன்னொருத்தரை தூக்கலாம். இந்த இதிலலாம் ஃப்ளைட்லலாம் சொல்லுவா, ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கோ, அந்த இதை மாஸ்க்கை போட்டுக்கோ, அப்புறம் இன்னொருத்தருக்கு போட்டு விடு, இன்னொருத்தருக்கு போட்டு விடுமா நீ செத்துறாத, அழகாக சொல்லுவான் ஃப்ளைட்டில். புரியறதா இல்லையா? நீ ஃபஸ்ட்டு அழகாக நின்றுக்கோ, உன் காலில் ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அது வரைக்கும் அதுக்கு சம்பளமே கொடுக்காம இருக்க முடியுமா? டிசர்விங் எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு மேலே 1 ரூபா கொடுக்காத. ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட், நாளைக்கு நீ தான் டிவிடெண்ட் டிசிஷன் எடுக்கணும். அதெல்லாம் எடுக்கும்போது இது மாதிரி நீ பண்ணிட்டனா, இப்போ ஒரு கிங்ஃபிஷர் லிக்விடேட் ஆகாது. இது மாதிரி யாரோ ஒருத்தர் விஜய் மலையாக்கு ஐடியா கொடுத்துருந்து உன்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு இது மாதிரி நம்ம பண்ணிடலாம், அது வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்ட்டாக எங்கேயும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது இது பண்ணுறது பண்ணாத அப்படின்னு சொன்னால் அவன் ஊரை விட்டு ஓட வேண்டாம். யாரோ ஒரு ஆடிட்டர் அவனுக்கு சரியான அட்வைஸை அந்த டைமுக்கு கொடுக்கல. அவன் பிஸ்னஸ் பர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு இது மாதிரி இருக்காது. இப்போ உனக்கே நீ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் உனக்கு எழுதினோம் சூப்பர் சார்னு, அவனுக்குலாம் அறிவே இருக்காது. அவனுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாது. அவனுக்கு டக்குன்னு மார்க்கெட் ஷேர் போகிறது, இப்போ கிங்ஃபிஷரோட மார்க்கெட் ஷேர் போகிறது, வேற ஏதோ ஒரு இப்போ டெக்கான் ஏர்லைன்ஸ்னு ஒருத்தன் வந்தான், அவன் வந்து சீப்பாக போட்டு எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டான் அவன். ஸோ இவன் கிங்ஃபிஷர் நம்ம சொஃபஸ்டிகேட்டடாக வச்சு வரல, ரெவென்யூ வரல. அப்போ ஒரு டெக்கான் ஏர்லைன்ஸ் வந்து உன்னோட மார்க்கெட் ஷேரை எடுக்கிறான், கரெக்ட்? இப்போ நான் வந்து எவ்வளோ அகாடமியோட மார்க்கெட் ஷேரை எடுத்திருக்கேன். அப்போது இப்போ ஏன் மார்க்கெட் ஷேரை யாரையும் எடுக்கலாம் ஃபியூச்சரில், கரெக்ட்? என்னோட ரேர் ஹேப்பனிங் பட் பாசிபிள். It is not that it is not possible, it's a rare happening, but we will be vigilant. அதுக்காக தான் Saravanan will be vigilant in the market. மார்க்கெட் விஜிலன்ஸ் இருக்கணும்னா பிஸ்னஸ் பர்சனுக்கு விஜிலன்ஸ் இருக்கணும், டீச்சருக்கு வேண்டாம். புரியல உனக்கு? இப்போ சங்கர்ராமன் சாருக்கு வேண்டாம், அவருக்கு எதுக்கு விஜிலன்ஸ் இந்த மார்க்கெட்? அவரோட டெலிவரியை பெஸ்ட்டு பண்ணால் போதும். நான் தான் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும் மார்க்கெட்டில். யாரும் நியூ பிளேயர்ஸ் வரானா அந்தந்த ஏரியாவில் தாம்பரத்துலேயே ஒரு பிளேயர் வரான், வேளச்சேரியில் ஒரு பிளேயர் வரான், அண்ணா நகரில் ஒரு பிளேயர் வரான், அங்கங்கே பிளேயர்ஸ் இருந்தானா சில பசங்க என்ன நினைக்கும்னா, ஐயோ பக்கத்துலேயே இருக்கே போயிடலாமே அப்படின்னு நினைக்கும். நான் தான் என்னார்மஸ் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே நீ கேஎஸ் அகாடமிக்கு அங்கேயே லோக்கல் இன்ஸ்டியூட்டில் படித்து இன்டர்மீடியட் டைரெக்டாக வந்தால் கிடையாதுன்றதை மார்க்கெட்டில் ஸ்ப்ரெண்ட் பண்ணணும். அங்கே கேஎஸ் அகாடமியில் நீ ஃபவுண்டேஷன் போனால் தான் உண்டு, சொதடாமா அந்த பக்கத்தில் இருக்க இன்ஸ்டியூட்டில் சேர மாட்டான். புரியல? ஸ்ட்ராட்டஜி ஐடியா புரியறதா இல்லையா? பஸ் வாங்கி விடுறோம் அடுத்த வருஷம். we are having our own bus. நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன வேற வருது நமக்கு, எனக்குண்ணா? ஆமாம், இப்போ பஸ் உங்களுக்கு இது பண்ணுறேன், ஓகேவா? ட்ரெயினா? ட்ரெயினே கேஎஸ் அகாடமின்னு கேட்க நல்லா இருக்கா அதுக்கு? ஓகேவா? பஸ் ஃபெசிலிட்டி கொண்டு எதுக்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறேன்? ஏன்னா இப்போ ஒரு சில பசங்க என்ன பண்ணுவா, அங்கேயே லோக்கலில் போயிட்டான்னா இப்போ என்னால் தெருவா போய் எடுக்க முடியாது, இப்போ அவனை இங்கே கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு லோக்கலில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தா கூட அவனால் ஃபைனல் வரைக்கும் கேட்டர் பண்ண முடியாது. அவனால் ஃபவுண்டேஷன் எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், மேபி இன்டர் லெவலுக்கு வரலாம். ஃபைனல் லெவல் வரதுக்கு பயங்கரமாக உழைக்கணும் யாராக இருந்தாலும். இப்போ ஃபைனல் லெவலில் இருக்குது ஒரு லோக்கலில் கூடுவாஞ்சேரியில் பக்கத்தில் போய் படிச்சுக்கிறேன், பண்ணவே முடியாது நீ. அதுக்கு அவன் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் எதுக்கு அவன் கூடுவாஞ்சேரியில் இருக்கான்? சிஏ ஃபைனல் அப்படி எடுக்கிறான்னும் போது அவன் எப்படி கூடுவாஞ்சேரியில் இருப்பான்? நான் பேசுறது புரியறதா இல்லையா? ஸ்ட்ராட்டஜைசிங். என்னது என்ன அது மாதிரி வில்லன் மாதிரி பார்க்காத ப்ளீஸ். உனக்கு இது மாதிரி சொல்லும் போதே எனக்கு பயமாக இருக்கும் உள்ளுக்குள்ள. என்ன வில்லனா பாடுறா அவரு அப்படியே. அப்போ நீ அது மாதிரி அறிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கரெக்ட்? அதுக்கு தானே படிக்கிறோம். we have to strategize, there is nothing wrong. இப்போ சரவணன் சார் கிட்ட நிறைய பணம் இருக்கு, தப்பு இல்லை. சத்தியமாக நான் ஒரு லிக்கர் ஃபேக்ட்ரியோ ஒரு நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு கூட நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். எதனா உனக்கு எதுவும் செய்யணும், ஒரு லைப்ரரி ஏதோ ஒன்று, மேக்ஸிமம் என்ன சரி ஒரு போட்ஸ் கிளப்பில் ஒரு வீடு, ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ், ஒரு யாஷ் ஒன்று நம்ம வாங்கினோம் வச்சுக்கோ, அந்த ஷிப்பு ஒன்று, ஒரே ஒரு ப்ரைவேட் ஜெட்டு மட்டும் வாங்கினோன்னா என்னடா அதுக்கு மேலே வரதெல்லாம் நம்ம சர்ப்ளஸ் மக்களுக்காக. என்னடா ஓகே ஹாப்பி ஹவர்ஸ்
கிளாரிட்டி வந்து லெவரேஜ் அனாலிசிஸ் அடிச்சிருவியா? ஓகே, மோர் தென் இதை மார்க்ஸை விட நீ இந்த பாயிண்ட்டை மறக்கவே கூடாது. நாளைக்கு நீ ஒரு கம்பெனியில் சிஎஃப்ஓவாக இருக்குன்னா அந்த கம்பெனியில் ஆப்ரேட்டிங் ரிஸ்க், ஃபினான்ஷியல் ரிஸ்க் என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கும். அதுக்கான மைண்டு உனக்கு திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரெண்டுத்தை ஜீரோ பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனிக்கு ப்ராப்ளமே கிடையாது. இந்த அறிவே இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு நாளைக்கு ஏதோ குறைஞ்சதுன்னா நீ ஏதோ வச்சு ஏன் அது மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு மைண்டில் கிளியராக கேஎஸ் கம்பெனியோட ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தெரியும். நான் எவ்ரி இது ரிப்போர்ட்டில் என் ப்ராஃபிட்டை கூட கொடுக்காத என் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கொடுத்துரு. அது ஈஸி எடுக்கிறது. இந்த பில்டிங்கோட ரெண்ட், அந்த பில்டிங்கோட ரெண்ட், இந்த பில்டிங்கோட ரெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னோட ரெண்டல் இது சேலரி எக்ஸ்பென்ஸ் சில பேருக்கு மினிமமாக கொடுக்குறோம்ல. இப்போ நம்ம பார்த்தி உதயாவா, ஓகே, சில பேர் என்னால் ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்ப முடியாது. அந்த மாதிரி பர்சன்ஸோட சேலரியை தான் நான் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணுறேன். அந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் மட்டும் மைண்டில் எப்பயுமே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸை நமக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் எப்படியாவது கிரியேட் பண்ணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் பிஸ்னஸ் வி நீட் டு கெட் தட் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு நீ மைண்டை செலுத்தினாலே யூ வில் பி கெட்டிங் ஐடியாஸ். யூ வில் பி கெட்டிங் ஐடியாஸ். கிளியர் ஆர் நாட் கிளியர்? 100%. அதுக்கு மாதிரி பிளான் பண்ணனா நீனும் ஒரு பிஸ்னஸை சூப்பராக ரன் பண்ண. Comfortable, my dear lovable students?